டேய் இப்ப கேக்குதாடா? Yes, ma'am. Sorry. I'll teach you again. Okay. It will be the easiest thing. இது ஒரு டிசைன் ஃபர்ஸ்ட் கேப்சர் பண்ணிட்டீங்கன்னா it will be easy. 3 by 1 12 and 1 by 3 12 இதை கம்பைன் பண்ணி நாம வந்து பாத்தீங்கன்னா வார்ப் ஃபேஸ்டு ஃபேப்ரிக்கை we are going to create. வார்ப் ஃபேஸ்டு ஓகேங்களா? அது எப்படின்னு பார்க்கலாம். 3 by 1 12 அப்படின்னா எவ்வளோ இது இருந்தா கரெக்டா இருக்கும்? சாட் பாக்ஸ்ல போடுங்க பார்க்கலாம் எல்லாருமே. 3 by 12 112னா எவ்வளோ இன்ட்டு எவ்வளோ பாக்ஸ் போடணும்? எஸ் குட் இனா வெரி குட். 4 இன்ட்டு 4க்கு நான் பாக்ஸ் போடணும். ஓகேங்களா? நான் என்ன பண்றேன்? 1 2 3 1 2 3 4 by into 4 இதுக்கு போட்டாச்சு. நெக்ஸ்ட் 3 up 1 down 3 up 1 down 3 up 1 down and 3 up 1 down. இந்த கான்செப்டுக்கு 12 வியூ நான் ஃபார்ம் பண்ணியாச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதை அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 1 by 3 12 வந்து ஃபார்ம் பண்ணணும். ஓகேங்களா? இதுல சின்ன ட்விஸ்ட் இருக்கு. இப்போதைக்கு ஐ எம் ஜஸ்ட் பிரிங்கிங் 1 by 3 12 மட்டும் வரைஞ்சு நான் வச்சுக்கிறேன். ஓகே 1 2 3 and 1 2 and 3 1 by 3 12னா இங்க வரும் 1 2 3 up 1 2 3 up 1 2 3 up 1 2 3 up. ஓகே ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இது 1 by 3 12 இது 3 by 112. இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணணும். இப்ப கம்பைன் பண்ணணும்னா எவ்வளோ ரோஸ் எவ்வளோ காலம்ஸ் வரணும்? If you need to combine these two designs, எவ்வளோ ரோஸ் எவ்வளோ காலம்ஸ் வரணும்? Put it in the chat Eight box. rows, Yes, eight Aina. rows, and uh, 4 columns. Are you sure? We have to combine this. 8 rows or 8 columns. You need 8 rows or 8 columns. 4 rows and 8 columns. Good, Dina. Good, very good. So that is what we are going to see. So 4 rows and 8 columns. 1, 2, and 3. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. Okay. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா we are going to name the designs. இந்த designs என்ன பண்ண போறோம்? We are going to name 1 2 3 4. இது நாம நியூமரிக்கல் ஆர்டர்ல எழுதிட்டு இங்க ரோமன் லெட்டர்ல எழுத போறோம் 1 2 and 3 and 4. இதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. அது என்னன்னு நான் சொல்லிடுறேன். ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டிசைன்ஸை நான் காப்பி பண்றதுக்கு முன்னாடி நான் இந்த பாக்ஸஸை ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஒரு பாக்ஸ் ஒரு காலம் விட்டு நான் என்ன பண்றேன்? நம்பர்ஸை போட்டுறேன் 1 2 3 4. அடுத்து இங்க நான் போடும்போது ரோமன் லெட்டர் 1 ரோமன் லெட்டர் 2 3 and 4 இப்படி நான் போடுறேன். இந்த ரெண்டு டிசைன்ஸையும் நான் கம்பைன் பண்றதுனால. ஓகே இங்க 1ங்கிற இடத்துக்கு இந்த டிசைனை நான் அப்படியே காப்பி பண்ணிடுறேன். 2ங்கிற இடத்துக்கு ஐ எம் கோயிங் டு காப்பி த சேம் திங். அந்த டிசைன் என்ன இருக்கோ அதே காப்பி பண்றேன். 3க்கு அதே மாதிரி இங்க என்ன டிசைன் இருக்கும் இந்த காலம்ல அதே டிசைன் அப்படியே காப்பி பண்றேன். 4க்கு இங்க என்ன டிசைன் இருக்கோ அதுவே நான் அப்படியே என்ன பண்றேன்? காப்பி பண்றேன். ஓகேங்களா? இது நான் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த டிசைனை நான் இங்க கொண்டு வரணுங்கிறதுக்கு ஒரு சின்ன கான்செப்ட் ஐ ஹாவ் டு கீப் இன் மைண்ட். சப்போஸ் இந்த டிசைனை அப்படியே எடுத்து நான் இங்க போடுறேன் அப்படின்னா ஓகே சும்மா ஹேவ் அன் இமேஜினேஷன். நான் இந்த இடத்துல நான் போடுறேன் அப்படின்னா எனக்கு இங்க பைண்டிங் பாயிண்ட்ஸ் கிடைக்கல. அப்படி பைண்டிங் பாயிண்ட்ஸ் கிடைக்கலன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு வந்து அந்த ஃபேப்ரிக் திக்கா இருக்காதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இந்த டிசைன் அப்படியே தூக்கி இங்க கொண்டு வரும்போது என்ன ஆகுது? எனக்கு பைண்டிங் பாயிண்ட்ஸ் கிடைக்கல. இது எப்படி இந்த டிசைன் இருக்கணும் அப்படின்னா இந்த 2 எக்ஸுக்கு நடுவுல ஒரு எக்ஸ் வரணும். ஓகேங்களா? அந்த மாதிரி கான்செப்ட்ல யூ ஹாவ் டு கிரியேட் இட். ஸோ அப்ப நான் என்ன பண்ணேன்? ஐ எம் ஜஸ்ட் சீயிங் திஸ் டிசைன் அண்ட் நான் என்ன பண்ண பிளான் பண்றேன். இந்த எக்ஸுக்கும் இந்த எக்ஸுக்கும் சென்டர்ல நான் என்ன பண்றேன்? ஒரு எக்ஸ் போட்டா கரெக்டா இருக்கும். போட்டாச்சு. ஒரு காலம் ஒரு ரோக்கு இது கிடைச்சிருச்சு. அடுத்து எக்ஸ் எங்க இருக்கு? அடுத்து எங்க நம்ம போடலாம்? எந்த காலம்ல நம்ம போடலாம்? சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்து எக்ஸ் எங்க போட்டா கரெக்டா இருக்கும்? 2 எக்ஸுக்கு நடுவுல we have to put. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்க இருந்தா போட்டாச்சு. இந்த காலம்க்கு இது முடிஞ்சிருச்சு. அடுத்தது இங்க போடணும். எங்க போட்டா கரெக்டா இருக்கும்? Second row, fourth column. ஓகே குட். ஸோ இந்த ரெண்டுக்கும் சென்டர்ல we have to
put it. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டுக்கு சென்டர், and then ஃபோர்த்துக்கு இங்க இந்த இடத்துல ஒரு we have to be very cautious. இந்த ஒரு ரோக்கு ஒன்று தான் வரணும், ஒரு காலம்க்கு அது ஒன்று தான் வரணும், ரிப்பீட் ஆகக்கூடாது. அப்ப பெண்டிங் இருக்க ஏரியால இத போட்டுக்கலாம். இது ஏங்க மேம் இந்த இடத்துல இன்னொரு எக்ஸ் வரல அப்படின்னா, சப்போஸ் இது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு கண்டிப்பா ஃபேப்ரிக் அப்படின்னா இன்னொரு எக்ஸ்டென்ஷன் இருக்கும். இந்த இடத்துல இந்த டிசைன் வரக்கு சான்சஸ், இந்த ரிப்பீட்டேஷன் இந்த இடத்துல இது முடிஞ்ச உடனே என்ன ஆகும், டிசைன் வந்து எக்ஸாக்ட்லி இதுதான் இங்க ரிப்பீட் ஆக போகுது. ஓகேங்களா? அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், இது டேலி ஆயிரும். இதுதான் கான்செப்ட். ஓகே, இங்க 8 முடிஞ்சிருச்சு. இது முடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணுங்க, இந்த டிசைன் அப்படியே என்ன ஆகும் உங்களுக்கு இங்க ரிப்பீட் ஆகும். அப்போ இந்த டிசைன் வந்து டேலி ஆயிரும். அதனால இங்க பெண்டிங்கா இருக்க இந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த இடத்துல we are putting that x. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல டிசைன் இப்போ இது போட்டிருக்கோம். இது நம்ம இது பண்ண போறோமா கிடையாது. ஸோ we are ரீடிசைனிங், ரீடிசைன் அப்படின்னு சொல்லி போட்டு இந்த டிசைனை அப்படியே இங்க என்ன பண்ண போறீங்க, காப்பி பண்ண போறீங்க. 1 2 and 3, 1 2 and 3 நான் போட்டுட்டு இந்த டிசைனை 1 2 3 and 4 அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இந்த டிசைனை அப்படியே தூக்கி நான் என்ன பண்ண போறேன், இங்க காப்பி பண்ண போறேன். ஓகே, ஸோ த திங் இஸ் ஃபர்ஸ்ட் ரோ இந்த இடத்துல இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதுல இருக்கு இங்க, நெக்ஸ்ட் இங்க, தேர்டு இங்க வந்திருக்கு, ஃபோர்த்து இங்க வந்திருக்கு. இந்த டிசைனை நான் என்ன பண்ணிருக்கேன், அப்படியே எடுத்து இங்க காப்பி பண்ணி போட்டுட்டேன். இவ்வளவுதான் வார்ப் ஃபேஸ்ட் ஃபேப்ரிக். ஓகேங்களா? சிம்பிள், பெரிய கஷ்டம்லாம் ஒண்ணுமே கிடையாது. 3x1 ட்வில்ல அப்படியே இங்க போட்டுறீங்க. அதுக்கப்புறம் 1/3 ட்வில்ல இங்க போடுறீங்க. அதுக்கப்புறம் இந்த டிசைனை அப்படியே காப்பி பண்ணி இங்க போட்டுட்டு இங்க 1/3 ட்வில்ல போடும்போது என்ன ஆகுது, இந்த 2 எக்ஸும் பைண்ட் ஆக மாட்டேங்குது. ஓகேங்களா? அதனால நான் என்ன பண்றேன், எக்ஸுக்கு பைண்ட் ஆகுற மாதிரி ஏரியாஸ்ல இதை பொசிஷன் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு அந்த டிசைனை ரீடிசைனுங்கிற கான்செப்ட்ல போட்டு நான் என்ன பண்றேன், இந்த ஸ்ட்ரக்சரை சேஞ்ச் பண்ணி இந்த இடத்துல கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். இவ்வளவுதான் கான்செப்ட். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இதை ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் பண்றீங்களா? பண்ணிட்டு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வைங்க. டுமாரோ ஐ வில் கம் அண்ட் கிளாரிஃபை இட் வித் யூ. ஓகே, இதோட வீடியோஸ் ரெக்கார்டிங் இப்போ நான் அப்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிடுறேன். அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ.